இயற்கையின் அன்பார்ந்த உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எனது வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ சோதனைகளை கடந்து இன்றைக்கு 53வது ஆண்டை எட்டியிருக்கிறது. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் 8வது வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் வளர்ச்சி அடைந்து அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டு வந்தது. ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்றினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அன்றைக்கெல்லாம் அனைத்து பொருட்களும் கல்விக்காக மிக மிக செலவு செய்யக்கூடிய அளவிலே மக்கள் இருந்தார்கள். பெற்றோர்கள் அவதிப்பட்டார்கள். அதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் விலையில்லா பாட புத்தகங்கள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவியருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், ஜாமெட்ரி பாக்ஸு, கிரையான்ஸ், பென்சில், இதோடு புத்தகப்பை கொடுத்து ஆண்டுக்கு 3 சீருடைகள் கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பிலே படிக்கின்ற மாணவ மாணவியருக்கெல்லாம் சைக்கிள் வழங்குகிற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்திலே தான் ஏழை எளிய மக்கள், கிராமத்திலே, குறிப்பாக கிராமத்திலே இருக்கின்ற மாணவர்களெல்லாம் வீட்டிலே இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சென்று அங்கே படித்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது சைக்கிள்கள். அந்த சைக்கிள் திட்டம் மிகச் சிறப்பாக செயல்பட்டது. பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அதன் காரணமாக ஏழை எளியவர்கள் வீட்டு குழந்தைகள் எல்லாம் அங்கே படிக்க சென்று விட்டு உடனே வீட்டுக்கு திரும்புகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. கிராமத்திலே மட்டுமல்ல, நகரத்திலேயும் அந்த திட்டம் மிகச் சிறப்பாக செயல்பட்டது. அதன் காரணமாக குழந்தைகள் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள். இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் பெரியோர்களே, அருமை தாய்மார்களே. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4½ ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்களை செயல்படுத்தினார்கள். அதே போல் அந்த ஆட்சியை நடத்தினார்கள். ஏராளமான நலத்திட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றியவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையில் அமைந்திருக்கிற அற்புதமான கூட்டணி வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே மாபெரும் வெற்றியை அடைய இருக்கிறது. இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சியை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி அடைய செய்து மீண்டும் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் அண்ணன் எடப்பாடியார்களுடைய ஆட்சி மீண்டும் வருவதற்கு உங்களுடைய மேலான ஆதரவை இரட்டை இலை சின்னத்திலே தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.